அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்த்தோமென்றால் அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்த்தோமென்றால் பெண்களை பற்றி நான் பேசப் போகின்றேன். பெண்களுக்கு ஏன் மாதவிடாய் வருகின்றது, அதை பற்றி பிரச்சனைகள் தான் பற்றி பேசப் போகின்றேன். ஏன் குழந்தை பிறக்கும்போது வலி வருகின்றது, அதை பற்றி தான் பேசப் போகின்றேன். அதுக்கு தீர்வு என்ன, அதை பற்றி தான் முக்கியமாக பேசப் போகின்றேன். என்னவென்றால், சிறு வயதில் வயது வரும் காலகட்டத்தில் முதலில் பார்த்தோமென்றால் ஒரு 8வது படிக்கும் காலகட்டத்திலே ஊரினை சேர்க்கை நடந்து வருகின்றது. அதாவது பார்த்தோமென்றால் ஒரு பெண்ணுக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் ஊரினை சேர்க்கை நடந்து வருகின்றது. அதனால் மாதவிடாய் வருகின்றது. மாதவிடாய் வரும் வேளையில் குழந்தை பிறக்கும்போது வலி வருகின்றது. இதுதான் முக்கியமான பிரச்சனை, பெண்களில் உள்ள முக்கியமான பிரச்சனை. அதுதான் அவர்கள் செய்தவர்கள். ஆண்களுக்கும் இது போல தான் சிறு வயதிலே 5 வயது காலகட்டத்திலே எனக்கும் தான் இது நான் அறிவேன். அதனால் தான் கூறுகின்றேன். மொத்த பெண்களுக்கும் உள்ள கஷ்டங்கள் தான் வலிக்கும், வலிக்கும். நீங்கள் தான் தவறு செய்கின்றீர்கள். ஒவ்வொரு தாயும் தவறு செய்தும் கொஞ்சம் அறிவு கூட்டு தாயை தன் பிள்ளையை சரியாக வளர்க்க வேண்டும் என்று பார்க்கின்றார்கள். தாங்கள் தவறு செய்துவிட்டு படிக்கும் காலத்தில் ஏதோ ஒன்று சென்றுவிட்டு இப்போது கஷ்டப்படுத்துவது நீங்கள் தானே. அதுதான் நான் கூறுகின்றேன். நீங்களே தங்களை கஷ்டப்படுத்தி உங்களுக்கு சாப்பாடு தேவை, அது நன்றாக எனக்கு தெரியும். அது நீர், காற்று, ஆகாயம், நம் சுவாசிக்கும் எல்லாவற்றையும் உறங்கிக்கிட்டால் ஒரு ஆணும் பெண்ணும் தான் இணைய வேண்டும். ராஜ்யத்தை பார்த்து சரியாக இருக்க வேண்டும். நீங்களே சிறு வயதில் தாய் தந்தைக்கு பல பிரச்சனைகள், அவர்கள் பிரச்சனைகளுக்கு அவர் வேலைக்கு செல்வார்கள், ஏதோ செய்வார்கள். இந்த நேரத்தில் இவர்கள் செய்துவிட்டு அப்புறம் கஷ்டப்பட்டு அப்புறம் அம்மா போல் அப்பா போல் வாங்கி கஷ்டப்படுவாங்க. சண்டை வரது, பொண்டாட்டி நீ வேலை செய்யலை, அப்புறம் பொண்டாட்டி சரியாக இல்லை, அதுதான் பிரச்சனை. அங்கே பார்த்தா ஜென்ஸுக்கு 5 வயசில் ஜென்ஸ் ரேப்பு. இங்கே பார்த்தா 9வது படிக்கும்போது 10வது படிக்கும்போது ஜென்ஸ் ரேப்பு. இது மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. எல்லாத்துக்குமே தான் தெரியும். இதனால தான் குழந்தை பிறக்கும்போது வலி வருது, மாதவிடாய் வருது. அதெல்லாம் நிறுத்துங்க. ஒவ்வொரு குழந்தையும் சின்ன பார்த்து கரெக்டாக வளங்க. அதனால் மனுஷனுக்கு சாவு வருது. இதுதான் முக்கியமான ரீசன். யாரும் அதை கூட ஜென்ஸுக்கும் சாவு வரதுக்கான முக்கியமான ரீசன் இதுதான். நான் கண்டுபிடிச்சது. நான் தனியாக சொல்லுவேன். அந்த வீடியோவை பார்த்து திருத்துக்கு தான் சொல்கிறேன். நான் ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கின்றது. உங்கள் வலிக்கெல்லாம் தீர்வு இருக்கின்றது. பெருசாக எதுவும் இல்லை. நெல்லிக்காய், துளசி, நெல்லிக்காய் இது ரெண்டும் பூஜைகள் செஞ்சு முடிச்சுட்டு அதை எடுத்து உண்ணுங்க. உணவுகள்லாம் சரியாயிடும். கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. அதுதான் சொல்கிறேன். கடவுளும் யாருமே இல்லை. துளசியில் எவ்வளோ மருந்து இருக்குது, சர்க்கரை வியாதி மருந்து எல்லாத்தையுமே தீர்த்துரும். எல்லாத்துக்கும் ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்துபடி வாழ்க்கையில் வாழணும். அது கூட ஒன்றும் 2 தான் முக்கியமான விஷயம். வாழ்க்கையை வாழணும். நெல்லிக்காய் சொல்லுவாங்க, அந்த நெல்லிக்காய் தான் நீங்கள் சாப்பிடணும். துளசி, நெல்லிக்காய் 2 விடாமல் சாப்பிடுங்க. தயிரில் கலந்து சாப்பிடுங்க. தயிர் தேவையில்ல. ஸோ ஒரு உயிரை கொல்லாமல் நம்ம நேர்மையாக வாழ்க்கையை வாழ்ந்தால் அது வலியெல்லாம் போயிடும். எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கின்றது. சர்க்கரை வியாதி கூட மருந்து இருக்கின்றது. என்கிட்ட சொன்னால் யாரும் பெருசாக எங்கள் வீட்டிலே எடுத்துக்கல. இது கூட சொன்னால் எடுத்துக்கிட்டேன். நான் வேறு மதத்தை சேர்ந்தவன், கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவன். இதெல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு என்ன சொல்ல முடியும்? சொல்கிறேன், வீடியோ தான் சொல்ல முடியும். நேரில் போய் சொன்னால் யார் ஏற்றுக்கிட்டாங்க? நேற்று கூட ஒரு ஃபாதர்கிட்ட போயிட்டு இது மதம், கிறிஸ்துவ மதம் எல்லாம் ஒன்று தான் இருக்குது, அதை பற்றி பேசினேன். அந்தாள் சாப்பாடில் ஒரு ஜூஸ் வாங்கினா போயிட்டு ஜாலியாக போய் கடையில் போய்ட்டு ஒரு 10 கொடுத்து ஜூஸ் வாங்கி குழந்தை குடிங்கன்னா அந்த குழந்தைக்கு சின்ன வயசில் சர்க்கரை வியாதி வருது. அதுக்கு காரணம் என்னென்னா சர்க்கரையும் சுண்ணாம்பும் கலக்குது. சர்க்கரையும் சுண்ணாம்பும் கலக்கும் போது சர்க்கரை வியாதி வருது. அதுதான் ரீசன். எனக்கு தெரியும். இது போயிட்டு ஒருத்தர்கிட்ட போய் காசு திருச்சப்பட்டு ஒரு ஃபாதர்கிட்ட போய் சொன்னேன். அதனால் நீ குடிக்காதடா, நாங்கள் என்ன பண்ணுறது, சட்டை அப்போ முன்னேற மாதிரி இருக்க முடியும். வர காலகட்டத்தில் மாவட்ட ஆட்சியரில் 3ஆம் தேதி 4ஆம் தேதி காலகட்டத்தில் 4ஆம் தேதியில் நான் பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணுறதா தனியாக இருக்கேன். வாழ்க்கையில் தப்பு செய்யாதீங்க, தப்பு செஞ்சு திருத்திக் கொள்ளுங்கள். அதான் நான் சொல்கிறேன். இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மருந்து இருக்கின்றது. மருந்து தான் துளசி, நெல்லிக்காய் தான். அது பூஜை பண்ணிவிட்டு செய்யுங்க. அதுதான் விஷயம். மஞ்சள் கலந்து எல்லாமே சாப்பிடுங்க. மங்களகரமாக வாழ்க்கை வாழுங்க. நன்றி சொல்லுங்கள். ஒரு 10,000 ரூபா சம்பளம் வருது. அந்த 10,000
8,000 போச்சு. மீதி ரூ. 1 எக்ஸ்ட்ரா ஒரு இருக்குது. நம்ம எல்லாம் போயிடுச்சு. வயிறு ரொம்பிச்சு. அப்படி அந்த ரூ. 1 பிச்சைக்காரனுக்கு போடும். அந்த ரூ. 1 வச்சு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க. அதெல்லாம் சுகர் வருது. ஒரு சாலட் சாப்பிட்டா அதில் சுகர் வருது. எதுக்கு இந்த விலை? அதுதான் நான் சொல்றேன். வேற எதுவும் சொல்ல வரல. நான் ஒண்ணும் தனியாலாம் சொல்லல. கடவுள வச்சு தான் சொல்றேன். எனக்கு கடவுள் மேல ஈர்ப்பு இருந்துச்சு. அந்த ஈர்ப்பு மூலம் தான் சொல்றேன். பல சான்றுகள் இருக்கு கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு. கிறிஸ்துவ மதம் அதான் சொல்லுது, இந்து மதம் தான் சொல்லுது. கிறிஸ்துவ மதத்துல ஒரு திருவிழா தப்பு பண்றதெல்லாம் போயிடுச்சு. நீங்க தப்பு தப்பு பண்ணிட்டு திருத்திக்கோங்க. அடுத்த காலகட்டத்துக்கு மக்கள் நல்லா வாழுங்க. கலியுகம் வேற. கலியுகத்துல கடவுள் வந்தாருன்னா எல்லாரும் நானும் புட்டுப்போம். உங்களுக்கு நீங்களும் புட்டுப்பீங்க. எல்லாரும் தான் புட்டுப்போம். அதான் சொல்ல நான் செய்கிறது நானும் தான் தப்பு பண்ணேன். நான்லாம் சின்ன வயசுல 5 வயசுல தப்பு நடந்துச்சு. அது மாரி தான் ஒவ்வொரு ஆணுக்கும், ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்குது. ஏதோ அது தெரியும், தெரிஞ்சு சில பேருக்கு தெரியும். இப்போ ஒருத்தர் நான் வீடியோ பார்த்துட்டேன். ஒரு திருநங்கை ஒரு ஆண் கொலை பண்ணாரு. அது ஒரு நல்ல விஷயம் தான். நானே ஒரு ஆன்டி ஒரு ரேப் சொல்லிட்டு புதுக்கோட்டையில சொன்னாங்க. ரேப் நான் கல்யாணம் பண்ணி சொல்லிட்டாச்சு. என்ன விட பல மடங்கு அது அதிகமாச்சு. அவர் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றாங்க. அது ஒரு த தப்பு செஞ்சுட்டு திருத்திக்க, அத நல்லா அப்புறம் செய்யுங்க. நன்றி.